இந்த வீடியோவில் நான் தேர்ஸ்டே என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு பண்ணேன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து குருமா எப்படி பண்ணுறது, அது 2 குழி பணியாரத்துக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே தோசை மாவு தான், அதுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி, குழி பணியாரம். டைம் வந்து 6:21. சமைக்கணும். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ண தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொரியலுக்கு போட்டோட கொஞ்சம் பெருசாக போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா அது பெருசாக இருக்கும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கணும், சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் சின்ன சின்னதாக இருந்துச்சுட்டேன் இந்த பீன்ஸை. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி குழந்தைக்கு ஸ்கூலுக்கு வந்து மார்னிங் வந்து குருமா பண்ணிவிட்டு தொட்டுக்கு அப்பளம் மாதிரி கொடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கேரட், வெங்காயம் இதெல்லாம் திருப்பி போட்டுட்டு குழி பணியாரம் மாதிரி பண்ணிடலாம், இந்த கார குழி பணியாரம் மாதிரி பண்ணிடலான்னு பிளான் போட்டிருக்கேன். அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திச்சிட்டேன். 5:30 எழுந்திரிச்சது, ஒரு 6 o'clock எழுந்திரிச்சேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பச்சை பட்டாணியை வந்து நான் கரெக்டாக 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த பச்சை பட்டாணியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஃபைனலாக ஊற்றணும். ஸோ தேங்காய் வந்து தோல்லாம் ஊற்றில அப்படியே வந்து தேங்காய் கட் பண்ணிவிட்டேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே நான் தேங்காய் பால்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு விசிலும் வந்துடுச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து இந்த புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி விட்ருக்கணும்ல, அது ஊற்றிடணும். ஸோ உப்பு மறந்துட்டேன். ஸோ உப்பு மட்டும் கல் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபைனலாக கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கொத்தமல்லி சேர்த்தோன்னா குருமா ரெடி. ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினா துவையலுக்கு தான் ரெடி பண்ணேன். புதினா துவையலுக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எண்ணெயில் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 பூண்டு பல், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ். ஸோ இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து வதக்கலை, கொஞ்சோண்டு தேங்காய், கல்லுப்பு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணது வந்து குழி பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கேரட் மட்டும் திருவி வச்சுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், பருப்புலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம். நான் காரம்லாம் எதுவுமே சேர்க்கல, நார்மலாக கேரட், கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்தேன். ஸோ புதினா துவையல் அரைச்சிட்டேன் பாருங்கள். இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் குழி பணியாரத்தில் வந்து இது வந்து நான்ஸ்டிக் இல்லை, அயர்ன் தவா தான். இது வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாமல் ஊற்றினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்காகும். ஆயில் வந்து கொஞ்சோண்டு அது ஊற்றணும். ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நான் குழி பணியாரம் வந்து ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைக்கு நான் வந்து குழி பணியாரம், அதுக்கப்புறமா வந்து தொட்டுக்கு வந்து இந்த புதினா கொத்தமல்லி சட்னி கொடுத்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் ரைஸ்னால் நிறைய காய் போட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ குழந்தைக்கு லஞ்சுக்கு வந்து குருமா ரைஸ். எவ்வளோ பணியாரம் வேணும்? தேங்க்யூ. வீடியோலேயே பார்த்துருக்கலாம். ஸோ அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு துவையல்ன்ட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்பளம் தான் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறமா வந்து ஈவினிங் வந்து கொஞ்சோண்டு பனானா ஹனி போட்டு சாப்பிட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சோண்டு குருமா இருந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து பொரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணிவிட்டு ராகி கஞ்சி ரெடி பண்ணேன். ஸோ ராகி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாலடுக்கு வந்து வெள்ளரிக்காய், கேரட்,
குழிப்பணியாரம் ஒரு சைடு ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த வெள்ளரிக்காய், கேரட், இதில் வந்து தக்காளி, வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் பொரி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சில்லி தூள், சால்ட் வந்து பொரியிலே இருக்கும், கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்தா உப்பு கரைக்கும். ஸோ இந்த சாலட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சு. பட் இன்னும் கூட காய்கறி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கலாம். What a yummy food, look. You like it?